உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று தொடங்கப்பட்டது. விடுதலை போராட்ட மாவீரர்களான மக்களுக்காக உழைத்த தியாகிகளை தொடர்ந்து போற்றி வரக்கூடிய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அதுக்கு அடையாளம் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு முழுக்க தலைவர் கலைஞர் அவர்களால் தியாகியுடைய திருவுருவச் சிலையும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டது. அந்த வரிசையில இன்னைக்கு பவானி சாகர்ல உத்தமர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுடைய முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன். அதேபோல் 18ஆம் ஆண்டு நூற்றாண்டு காலத்துல ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின தீரன் சின்னமலையுடைய போர்ப்படையிலும் ஒற்றற்படையிலும் தளபதியாக பணிபுரிந்து ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரன் பொல்லான். மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க 1,82 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஜெயராமபுரத்துல மாவீரன் பொல்லானுக்கு முழு திருவுருவச் சிலையுடன் அரங்கம் அமைக்க இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன். அடுத்து நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுரை இந்த தியாகி திருப்பூர் குமரன் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில சென்னிமலையில மணிமண்டபம் அமைக்கிற பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு திறப்பு விழாவும் நடக்கப்பட இருக்கிறது. அதே போல இந்த ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோடு தன்னுடைய அயராத முயற்சிகளால் பால் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டுக்கு வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை எஸ்.கே. பரமசிவன் ஐயா அவர்களுடைய திருவுருவச் சிலை ஈரோடு பால் பண்ணையில நிறுவப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கொழுமணல் தொல்லியல் களத்தின் வரலாற்று சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக அருங்காட்சியகம் அமைக்க அறிவிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை நாம் செயல்படுத்திட்டு வரோம்.